உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் இலத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட தென்பட்டினம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் சுதா வாசு தலைமையில் கலைஞரின் வருமுன் காப்போம் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இம்முகாமை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு பாபு குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகமும் குழந்தையை ஈன்றெடுத்த தாய்மார்களுக்கு குழந்தை பரிசு பெட்டகமும் இலவசமாக வழங்கப்பட்டது. மேலும் மாதாந்திரம் மாத்திரை எடுத்துக்கொள்ளும் முதியவர்களுக்கு அவரவர் நோய்க்கு ஏற்ப மாத்திரைகள் அடங்கிய மருந்து பெட்டகமும் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சித்தாமூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பெரிய கயப்பாக்கம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் லோகநாதன் தலைமையில் நடைபெற்ற கலைஞரின் வருமுன் காப்போம் இலவச மருத்துவ முகாமை செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு பாபு மற்றும் ஒன்றிய பெருந்தலைவர் ஏழுமலை ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து கயப்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திமுக இலத்தூர் ஒன்றிய செயலாளர் பாபு, ஒன்றிய குழு உறுப்பினர் சுபலட்சுமி, ஒன்றிய கூட்டமைப்பு தலைவர் வேலாயுதம், துணைத் தலைவர் ஜான்சிராணி குமார், வட்டார மருத்துவர் கங்காதரன், மாவட்ட கவுன்சிலர் டைகர் குணா, ஒன்றிய குழு உறுப்பினர் ரேவதி வேதாச்சலம், ஒன்றிய கூட்டமைப்பு தலைவர் நிர்மல்குமார், துணைத் தலைவர் புஷ்பா மற்றும் வார்டு உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற உள்ள மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கான அவசர ஆலோசனை கூட்டம் கடலூர் மாவட்டம் கிள்ளை பேரூராட்சியில் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்ஒளி தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநாட்டில் மேல்நிலை பொறுப்பாளர்கள் அப்துல் நாசர், செல்லப்பன், செல்வி, முருகன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இந்த மாநாட்டில் அதிக அளவில் பெண்களை திரட்டுவது என்றும் அதிக அளவில் வாகனங்களில் செல்வது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் மாவட்ட துணை செயலாளர் செல்வமணி, மாநில நிர்வாகிகள் ஜவஹர், முகமது அயூப், ராஜா ரவிவர்மன், சக்கரவர்த்தி, ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் இளவரசு, கிள்ளை நகர செயலாளர் விசு, கிள்ளை பேரூராட்சி உறுப்பினர் பாரதி, ஒன்றிய செயலாளர்கள் சந்தனகுமார், வேல்முருகன், கருணாகரன், ஒன்றிய துணை செயலாளர்கள் பாண்டியன், ஆட்டோ பாண்டியன், முனியப்பன், மாவட்ட நிர்வாகி மெய்யழகன், மாவட்ட அமைப்பாளர்கள் கரிகால் வளவன், மின்னல் சிவராஜ், ஆற்றல் அரசு, மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் நாகராணி செல்வம், பரங்கிப்பேட்டை நகர செயலாளர்கள் அண்ணாமலை, சரவணன், முகாம் நிர்வாகிகள் செந்தில், பால்ராஜ், சுபாஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட காந்திஜி சாலையில் விடுதலை சிறுத்தைகள் ஆட்டோ தொழிற்சங்கத்தின் சார்பாக கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் புகைப்படத்துடன் பெயர் பலகையும் கொடி கம்பமும் பல வருடங்களாக வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அங்கு புதிதாக ஜவுளி கடை ஒன்று துவங்க இருப்பதால் அந்த நிறுவனத்தைச் சேர்ந்த இருவரின் தூண்டுதலின் பேரில் சிலர் தொழிற்சங்க போர்டுகளையும் கொடி கம்பத்தையும் எடுக்க முயற்சித்து வருவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது. இந்நிலையில் அங்கு வைக்கப்பட்ட கொடி கம்பத்தையும் ஆட்டோ தொழிற்சங்க போர்டுகளையும் அகற்றிய தகவலை கேட்டு அதிர்ச்சி அடைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொழிற்சங்கத்தினர் தபால் அலுவலகம் அருகில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்பு தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் வட்டாட்சியர் அதிகாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அனைவரும் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்டோ ஓட்டுநர்கள்
ஸ்டாண்டு நடத்தி வருகின்றார்கள். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொழிலாளர் விடுதலை முன்னணி திருமா ஆட்டோ ஓட்டுநர் நலச்சங்கம் நடத்தி வந்தார்கள். நேற்று இரவு புதிதாக இங்கே கூகுள் ரெடிமேட்ஸ் கடை திறப்பு விழாவுக்காக வேலை செய்து வந்திருக்கிறார்கள். ஆனால் இரவோடு இரவாக அடியாட்களை வைத்து கூகுள் நிறுவன முதலாளியும் அவருடைய ஆட்களும் சேர்ந்து ஆட்டோ ஓட்டு தொழிலாளர்களை மிரட்டி கொடிக்கம்பத்தை அகற்றி உள்ளார்கள். அதை கண்டித்து காலை இன்று நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் எல்லாம் ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களை சந்தித்து புகார் கொடுக்க சென்றிருந்த இந்த வேளையில் நாங்கள் புகார் கொடுத்துட்டு இருக்கும் பொழுதே இங்கே கொடிக்கம்பத்தையும் பெயர் பலகையும் அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதனைத் தொடர்ந்து மீண்டும் கொடிக்கம்பம் நிறுவ காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் வேலுமணி தலைமையில் மகளிர் ஒன்றிணைந்து முற்றுகை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மகளிர் விடுதலை இயக்கத்தின் அண்ணா நகர் ஷீஜா, நாகவல்லி, செல்வம் பால், லலிதா, விஜயா, ஜெயலட்சுமி மற்றும் தோழர்கள் செல்வம், அம்பேத், பிரசாந்த், நித்யகுமார், மாசே ஏழுமலை, தமிழ்வேந்தன், கூடல் விஜி, ஆயிரம் விளக்கு மணி, ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி, இளநீர் அண்ணாமலை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதியதாக ஒரு மது கடையில் கிடைக்கின்ற இந்த சிறப்பை எதிர்த்து நாங்கள் இங்கே அணி திரண்டு ஒரு போராட்டத்தை கையில் எடுத்தோம். மகளிர்கள் பெருவாரியாக இங்கே சூழ்ந்து கொண்டு இந்த போராட்டத்தின் களத்தில் நின்றிருந்தார்கள். காவல்துறையினுடைய ஒரு கோரிக்கையை ஏற்று எங்கள் கோரிக்கையை அவர்கள் செவிமடுத்தார்கள். இது சம்பந்தமாக நீங்கள் நிர்வாக இயக்குநரிடம் சென்று மனு கொடுத்து அதற்கான தீர்வை காணுங்கள் என்று சொன்னதால் அவர்கள் மக்களை நாங்கள் பேசி மகளிர்களை அனைவரையும் வீட்டிற்கு அனுப்பிவிட்டோம். எங்களை இவர்கள் கைது செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு அஞ்சப் போவதில்லை. இருப்பினும் எங்களுடைய கோரிக்கை நிர்வாக இயக்குநருக்கு தெரிவிக்கப்படும். இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்த தொகுதியுடைய செயலாளர், பொறுப்பு செயலாளர் ஐசிஎஃப் மா அம்பேத், வட்ட செயலாளர் தம்பி பிரபாகரன், துணை செயலாளர் தம்பி முஜிப் ரஹ்மான், மாவட்ட அமைப்பாளர் கல்வி பொருளாதார விழிப்புணர்வு இயக்கத்தின் அமைப்பாளர் வழக்கறிஞர் ஈஸ்வர் வினோத், மாவட்ட மகளிர் விடுதலை இயக்கத்தின் செயலாளர் சகோதரி நாகவல்லி, மாவட்ட துணை செயலாளர் சகோதரி செல்வாம்பாள், சகோதரி பத்மாவதி, தம்பி பார்த்தீஸ்வரன் உள்ளிட்ட குமார் உள்ளிட்ட தோழர்கள், டெய்லர் ரவி உள்ளிட்ட தோழர்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் என்பது இந்த கடையை இழுத்து மூடவில்லை என்றால் முறையாக அனுமதி பெற்று இதே இடத்தில் மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்த உள்ளோம், கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த உள்ளோம். அதையும் தடுத்து நின்றால் அடுத்த கட்ட போராட்டமாக கண்டிப்பாக சாலை மறியல் செய்து சிறை நிரப்பும் போராட்டத்தையும் நாங்கள் கையில் எடுப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். மதுவை ஒழிப்போம், மக்களை காப்போம், மக்களை காப்போம், மக்களை காப்போம், மக்களை காப்போம். மதுவை ஒழிப்போம், மதுவை ஒழிப்போம், மதுவை ஒழிப்போம், மதுவை ஒழிப்போம். மக்களை காப்போம், மக்களை காப்போம், மக்களை காப்போம், மக்களை காப்போம். கைவிடு, 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 கைவிடு. புதிய மதுக்கடையை, புதிய மதுக்கடையை திறக்கும் முயற்சியை, திறக்கும் முயற்சியை கைவிடு, 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 கைவிடு. தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு படிப்படியாக அது கடைகளை இழுத்து மூடு, அது கடைகளை இழுத்து மூடு, 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 கடைகளை இழுத்து மூடு, அது கடைகளை இழுத்து மூடு. சார் வணக்கம் சார், சுப்பணி சார். ஆமாம் சார், ஒரு 5 ஜென்ஸ்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெற உள்ளது. இம்மாநாட்டிற்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்வது குறித்து கடலூர் மேற்கு மாவட்டம் மங்களூர் வடக்கு ஒன்றிய செயற்குழு கூட்டம் சிறுபாக்கம் தனியார் திருமண மண்டபத்தில் ஒன்றிய செயலாளர் தலைமையில் நடைபெற்றது. மகளிர் அணி மங்களூர் ஒன்றிய செயலாளர் சுசீலா வரவேற்பில் நடைபெற்ற இந்த செயற்குழு கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட செயலாளர் வீர திராவிடமணி, ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பாளர்கள் மாநில செய்தி தொடர்பாளர் கு.க. பாவலன், கடலூர் மாநகர துணை மேயர் தாமரை செல்வன், கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்ட மண்டல செயலாளர் சவுதி ராஜ்குமார், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் ஒரங்கூர் பெரியசாமி, மேற்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் தமிழ்மொழி ஆகியோர் கலந்து கொண்டு மாநாட்டிற்கு மகளிரை திரட்டுவது குறித்து வழிகாட்டுதலும் ஆயத்த பணிகளை மேற்கொள்வது குறித்தும் சிறப்புரை ஆற்றினர். இக்கூட்டத்தில் ஒன்றிய துணை செயலாளர்கள் தாய்சங்கர் எம்ஜிஆர், வேலாயுதம், மங்களூர் வடக்கு ஒன்றிய மகளிர் அணி பொறுப்பாளர் அடரி தேவி ஆகியோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறும் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள தனியார் அரங்கில் மைய சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சாரநாத் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ். பாலாஜி கலந்து கொண்டு மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து சிறப்புரை ஆற்றினார். இக்கூட்டத்தில் மைய சென்னை மேலிட பொறுப்பாளர் கதிர்நிலவன், மாவட்ட பொருளாளர் குமரப்பா, மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் மகேஸ்வரி, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதி செயலாளர் வெங்கடேசன், 121வது வட்ட செயலாளர் கபிலன் உள்ளிட்ட முன்னணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தஞ்சை மாநகர மாவட்ட கூட்டம் மாநகர மாவட்ட செயலாளர் இடிமுரசு இலக்கணன் தலைமையில் ரெட் கிராஸ் கூட்ட அரங்கில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய குடந்தை வழக்கறிஞர் சங்க தலைவரும் முன்னாள் மண்டல செயலாளரும் மேலிட பொறுப்பாளருமான விவேகானந்தன், போதை மற்றும் மது ஒழிப்பு மாநாடு இளைஞர்கள் பெண்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது என்றும் இந்திய அளவில் முக்கிய பேசுபொருளாக மாறியுள்ளது என்றும் கூறினார். இக்கூட்டத்தில் அப்பெக்ஸ் மருத்துவமனை இருதய மருத்துவர் உமா சங்கர், முன்னாள் மாவட்ட செயலாளர் ரவி, முன்னாள் மாநகர செயலாளர் மார்டின், நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் கிள்ளி வளவன், மகளிர் பொறுப்பாளர் ராசாத்தி, மாவட்ட பொருளாளர் தங்கம் முருகானந்தம், போராளி பசுபதி, மாநகர துணை செயலாளர் குருமாறன், நெல்சன் சேகர், மாநகர பகுதி செயலாளர்கள் மெடிக்கல் கோபி, வெங்கடேஷ், பெனிட், தொகுதி செயலாளர் ஆண்டவன் லெனின், தங்கம், சுரேந்தர், ரகு உள்ளிட்ட திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக மது ஒழிப்பு மகளிர் மாநாட்டை பாராட்டி மாற்றுக் கட்சியை சேர்ந்த மகளிர்கள் தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். வருகிற அக்டோபர் 2ஆம் தேதி மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் பிறந்த தினத்தில் எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவளவன் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு கள்ளக்குறிச்சியில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அதனையொட்டி தஞ்சை மாநகர் மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் இடிமுரசு இலக்குணன் அவர்களுடைய தலைமையிலே 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பேருந்து மற்றும் வேன்களில் செல்ல இருக்கிறார்கள். தஞ்சை மாநகர் மாவட்டம் இந்த மாநாட்டில் தலைவர் அறிவித்தபடி சீருடையோடு சிறப்பாக கலந்து கொள்ள இருக்கிறார்கள். எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவளவன் அவர்கள் அறிவித்த இந்த மாநாடு இன்று தமிழகம் முழுக்க எழுச்சி பெற்றிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தை தாண்டி தேசிய அளவில் ஒரு விவாதப் பொருளாக மாறியிருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அக்டோபர் 2ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக நடைபெறும் மது மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கான ஒன்றிய செயற்குழு கூட்டம் விழுப்புரம் தென்கிழக்கு மாவட்டம் கண்டமங்கலம் ஒருங்கிணைந்த ஒன்றியம் சார்பாக கண்டமங்கலம் தனியார் மகாலில் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர்கள் தமிழ்ச்செழியன், வழக்கறிஞர் தமிழ்குடி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தென்கிழக்கு மாவட்ட செயலாளர் வீரப்பொன்னி வளவன், வானூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் பால்வண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநாடு மேலிட பொறுப்பாளர்கள் விடுதலை செழியன்,
சேரன், VR ஜெயந்தி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் மகேஸ்வரி புஷ்பகாந்தன், மாவட்ட பொருளாளர் நாகஜோதி மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் இனியவன், முருகசாமி, கிட்டு, தென்னல் சிவா, செந்தாமரை கண்ணன், பாஸ்கரதாஸ், நாகராஜ், மணிமாறன், ஜெகதீசன், செந்தில், நாகவள்ளல், சுகுமார், புஷ்பகாந்தன், வீரா, தமிழிசை, விஜயலட்சுமி, கவிதா, ஊர்மிளா தேவி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக நடைபெறும் மது மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கான ஒன்றிய செயற்குழு கூட்டம் விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஒருங்கிணைந்த ஒன்றிய விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக திருச்சிற்றம்பலம் கூட்டுசாலையில் உள்ள தனியார் அறையில் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர்கள், ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ்முகிலன், வழக்கறிஞர் கலைமாறன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தென்கிழக்கு மாவட்ட செயலாளர் வீரப்பொன்னி வளவன், வானூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் பால்வண்ணன், சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் அன்பரசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநாடு மேலிட பொறுப்பாளர்கள் விடுதலை செழியன், சேரன், VR ஜெயந்தி, மண்டல துணை செயலாளர் கிளியனூர் ரணியன், தொழிலாளர் விடுதலை முன்னணியின் AGP ஆசை தம்பி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். இதில் மாநில துணை செயலாளர்கள் இளங்கோவன், திருமாநம்பி, சிறுபான்மை நலக்குழு உறுப்பினர் போதிச்சந்திரன், மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட பொருளாளர் நாகஜோதி, துணை செயலாளர்கள் மங்கை, இந்திரா, ஐயம்மாள், ஒன்றிய செயலாளர்கள் ராதிகா, முனீஸ்வரி மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் மோகனசுந்தரம், விஜயன், சிறுவை தண்டபாணி, தம்பி ஏழுமலை உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் பிறந்த நாள், பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பிறந்த நாள் மற்றும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு விளக்க கூட்டம் சென்னை மயிலாப்பூரில் கிறிஸ்தவ சமூக நீதி பேரவை மாவட்ட அமைப்பாளர் சார்லஸ் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மைய சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் சாரநாத், மைய சென்னை மண்டல செயலாளர் ரூதர் கார்த்திக், மைய சென்னை மண்டல துணை செயலாளர் அசோக், மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் தலித் கமல், மயிலை ரமேஷ்குமார், மதன் குமார், புருஷோத்தமன், சுந்தர், ராஜசேகர், வேலரசு, விக்னேஷ், கோகுல், கபிலன், பாலம்மாள், அப்பு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு தொடர்பான தென்மண்டல VCK சிறப்பு செயற்குழு கூட்டம் மதுரையில் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் உரையாற்றியதை தற்போது காணலாம். சொன்னதைப் போல இது சமூக பொறுப்புணர்வுடன் கூடிய ஒரு நிலைப்பாடு. மிக முக்கியமாக ஒரு தேசத்தின் மனிதவளம் பாழாகிறது என்கிற கவலையிலிருந்துதான் இதை அணுக வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவன் குடிக்கிறான், அவன் உடல்நலம் பாதிக்கப்படும், குடும்பம் பாதிக்கப்படும் என்பது ஒன்று. அறிவாற்றலை திருத்திக் கொள்ளக்கூடியவர்கள், பரிணமிக்கக்கூடியவர்கள், சிறந்த கவிஞர்களாக வர வேண்டியவர்கள், நீதிபதிகளாக வர வேண்டியவர்கள், சிறந்த கலைஞர்களாக, படைப்பாளர்களாக, இயக்குநர்களாக, கவிஞர்களாக, எழுத்தாளர்களாக வர வேண்டியவர்கள் இளம் வயதிலேயே குடிப்பழக்கத்திற்கு, போதை பழக்கத்திற்கு ஆளாகி அவை அனைத்தையும் இழந்து போகிறார்கள் என்றால் அது அவருக்கான தனிப்பட்ட இழப்பு அல்ல, ஒரு தேசத்திற்கு நேர்ந்த இழப்பு, மனிதவள இழப்பு. பெருந்தலைவர் காமராஜர் 14 வயதில் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி இருந்தால் அவருக்கு பெருந்தலைவர் என்ற ஒரு பேராவணி கிடைத்திருக்குமா? தந்தை பெரியார் பெரிய செல்வந்த குடும்பத்திலே பிறந்தவர். ஆர்த்தோடாக்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அப்படி மத நம்பிக்கை உள்ள ஒரு குடும்பத்திலே பிறந்தவர். கடவுள் நம்பிக்கை, மத நம்பிக்கை, புராண நம்பிக்கை உள்ள ஒரு குடும்பத்திலே பிறந்தவர். யார்? தந்தை பெரியார். பிறக்கும் போதே அவர் ஒரு செல்வந்த குடும்பத்திலே பிறந்தவர். அதற்கு எந்த
சோசியல் ஹியூமிலியேஷன் கிடையாது. கீழ்சாதிக்கே உட்காரு, நான் ஒரு தனி டம்ளரு, நீ செருப்பு போடக்கூடாது, நீ சைக்கிள் பிடிக்கக்கூடாது என்று எந்த அவமானமும் அவருக்கு நேர்ந்ததில்லை. ஆனால் அவர் சாதியை ஒழிக்க வேண்டும், சனாதன தர்மத்தை அழித்தொழிக்க வேண்டும் என்று தனது இறுதி மூச்சு வரையில் போராடுகிற ஒரு மாபெரும் மகத்தான போராளியாக வந்தார். அந்த மகத்தான போராளி போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தால் அவனுக்கு கிடைத்திருப்பார். அப்படி அடிமையாக இருந்தால் அது மனித வளம் பாழானது. சிந்தித்து பாருங்கள். கௌதம புத்தகமும் படித்தார். அவர் காலத்திலும் மது பழக்கம் இருந்தது. அதுவும் அரச குடும்பத்திலே பிறந்தவர்களுக்கு மது மாது என்பதெல்லாம் மிக மாது கொள்வதவர்கள் சுதந்திரமாக விரும்பியது போல் வாழ முடியும். அந்த புறம் என்று அவருக்கென்றே இருக்கிறது என்றெல்லாம் நாம் படித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலே பிறந்து தனது வாழ்வை சிதைத்துக் கொள்ளாமல் வெறும் இச்சைக்கான வாழ்வாக, போகத்திற்கான வாழ்வாக அனுமதிக்காமல் விட்டுவிடாமல் நினைச்சிருக்காங்க. எவ்வளவு எப்படி வேணாலும் அவருடைய விருப்பத்திற்கு தகுந்த மாதிரி வாழ்ந்து ராஜாவுக்கு கண்டுபிடி இளவரசன் தங்கத்தட்டிலே வைத்து அவரை கொண்டாடுவார். அப்படிப்பட்ட குடும்பத்திலே பிறந்த புத்தர் மானுடத்தை சிந்தித்து குடும்பத்தை விட்டு வெளியே வருகிறார். அந்த மாமனிதர் மது பழக்கத்திற்கோ மாது புழக்கத்திற்கோ அழாவாகி அவர் போக அடிமையாக மாறியிருந்தால் கௌதம புத்தர் என்கிற ஒரு மாபெரும் ஆளுமை இந்த மாநிலத்திற்கு கிடைத்திருக்குமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எத்தனை விஞ்ஞானிகள் அது பழக்கம் உண்டு. எவ்வளவு விஞ்ஞானிகள் உலகம் முழு எனவே இந்த மது பழக்கம், போதைப் பொருளின் பழக்கம் அவர்களை அடிமைக்கு தள்ளி அந்த போதைக்கு அடிமையாக்கி அவர்கள் சிதைந்து போவது மட்டுமில்லாமல் ஒரு தேசத்திற்கான மனித பலம் பாழாகின்றது. மனித பலம் பாழாகின்றது. இது தமிழ்நாடு அரசாங்கத்தினால் பாதிக்கப்படுகிற இளைஞர்களின் வாழ்க்கை எத்தனை, அந்த இளைஞர்களில் எத்தனை பேர் மிகச்சிறந்த தலைவர்களாக வரக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்களாக இருந்திருப்பார்கள். அந்த இளைஞர்கள் எத்தனை பேர் விஞ்ஞானிகளாக இருந்திருப்பார்கள். அந்த இளைஞர்கள் எத்தனை பேர் பொறியாளர்களாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த இளைஞர்கள் எத்தனை பேர் படைப்பாளர்களாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த இளைஞர்கள் எத்தனை பேர் மனிதனையே உள்ள வல்லலாரை போன்ற ஞானிகள் மெய்ஞானிகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் எல்லாம் 43,000 45,000 லாபத்தின் அடிப்படையில் அடிமையாகி பாதியை மனித மனம் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு வீட்டில் உன் புருஷன் இறந்து போனால் அதனால உன் குடும்பம் நடுத்தருக்கு வருகிறது என்பது ஒரு புறம். தாங்குகிற சுமை கைப்பெண்ணின் தோழி விடுகிறது. கணவன் இல்லாத கமநாட்டின்னு அவன் கிராமத்தில் கமநாட்டி கூடாது. அவன் ஏன் கமநாட்டி நல்ல காரியங்களுக்கு தலையை காட்டா ஒரு சொல்லுங்க. சாமி கும்பிட முடியாது, தமிழ்நாட்டு வரக்கூடாது. கல்யாணம் பண்ணக்கூடாது, தமிழ்நாட்டு வரக்கூடாது. காது குத்து விழாவில் வரக்கூடாது. கைப்பெண்களை உயிர் வைக்கக்கூடிய அவலம் 28 வயதிலே நாம் பார்த்த எக்கியார் ஒரு பெண் வந்து 3 குழந்தைகளோடு வந்து அழுதுகளை சொல்லியது. உனக்கு என்னமா வயது என்று கேட்டது. 28 வயது. அந்த பெண்மணி 80 வயது வரை வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மிக இலகுவாக. அப்படி என்றால் இன்னும் 53 ஆண்டுகளின் சமூகத்தில் அந்த பெண் ஒரு கைப்பெண்ணாகவே வாழ வேண்டும். அப்படி கைப்பெண்ணாக வாழக்கூடிய அந்த பெண் சந்திக்க போகிற சவால்கள் எத்தனை, அவலங்கள் எத்தனை, அவமானங்கள் எத்தனை, அவதூறுகள் எத்தனை, அவனையும் தாங்கிக் கொண்டு இந்த பிள்ளைகளை கரையேற்று இந்த பிள்ளைகள் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுவது. இப்படி லட்சக்கணக்கான பெண்கள் கைவிடுகிற இந்த நாட்டில் ஈழத்திலே சிங்கள பௌத்த பேரினவாதத்தோடு எதிர்த்து போரிட்ட நிலையிலே தமிழ் ஆண்கள் இறந்து 1,00,000 பெண்கள் கைப்பெண்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி வரும். ஆனால் இங்கே எந்த யுத்தமும் நடக்கவில்லை. மண்ணுக்காக, மக்களுக்காக, மொழிக்காக.
அதை விட பன்மடங்கு பல லட்சக்கணக்கான கைப்பெண்கள் இந்தியாவோடு இருக்கிறார்கள். இவர்களின் நிலை என்ன? 45,000 கோடி ஒரு ஆண்டுக்கான வருமானம் முக்கியமா? லட்சக்கணக்கான விதவைகள் இந்த மண்ணிலே அந்தவர்களாக அவர்களின் வாழ்வை பாதுகாக்க வேண்டும் என்பது முக்கியமா? இதுதான் நாம் எழுப்புகிற கேள்வி. குஜராத், பீகார் ஆகிய 2 மாநிலங்களை தவிர இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் அரசு மதுபான கடைகளை திறந்து வைத்திருக்கிறது. இதை தடுப்பது யார்? இது மாநில அரசுகளுக்கு மட்டுமே உள்ள பொறுப்பா, இந்திய ஒன்றிய அரசுக்கும் உள்ள பொறுப்பா? இதற்கு யார் பேசுவது? இதைத்தான் விடுதலை கட்சி எழுப்புவோம். இந்திய ஒன்றிய அரசுக்கு பொறுப்பு இல்லையா? உத்தரப்பிரதேசத்தில் பாஜக ஆட்சி நடத்துகிறது. மதுவிலக்கு கொள்கையை ஏன் நடைமுறைப்படுத்தவில்லை? நீங்க பெரிய நியாயவாதிகள் தானே, இந்துக்களின் பாதுகாவலர்கள் தானே, ஆன்மீகத்தின் அடிப்படையில் தானே மக்களுக்கு தொண்டு செய்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையை துறவு வாழ்க்கை தானே, எந்த இச்சைக்கும் ஆட்படாதவர்கள் தானே. இந்த மக்களை பாழாக்கி கொண்டிருக்கிற மதுவகையை ஏன் உத்தரப்பிரதேசத்தில் தடுக்க முடியவில்லை? மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வர முடியும். யாரை இருக்கிறீர்கள்? இந்துக்களின் உண்மையான பாதுகாவலர்களாக இருந்தால் இந்துக்களை பெரிதும் பாதிப்புக்குள்ளாக்குகிற இந்த மது வியாபாரத்தை அரசே நடத்தலாமா, அதை நிறுத்த வேண்டாமா என்று விடுதலை கேட்கிறோம். தமிழ்நாட்டோடு நாங்கள் நின்றுவிடவில்லை, இந்தியா முழுவதும் மதுவிலக்கு வேண்டும் என்றோம். இந்திய தேசம் முழுவதும் மதுவிலக்கு வேண்டும். சில கூட்டணிகள் கேட்கலாம், இது ஸ்டேட் பாலிசி, நீ ஏன் வந்து மோடி கேட்கிற? மோடி அது எல்லாம் எங்களுக்கு பிரச்சனை. நேஷனல் பாலிசி வேண்டும். இந்தியா முழுவதும் மதுவினால் ஒரு தேசம் வேண்டும். இது என்ன தவறு இருக்கிறது? ஸ்டேட் பாலிசி என்றால் இந்திய ஒன்றிய அரசுகள் பொறுப்பு இல்லையா? அப்படி என்றால் ஆர்டிகல் 44 காமன் சிவில் கோட் பற்றி பேசுகிறது. அது ஸ்டேட் பாலிசி தான். ஏன் நீ தலையிடுகிறாய்? அதை காரணம் சொல்லி ஏன் இந்திய ஒன்றிய அரசு பொது சிவில் சட்டம் கொண்டு வருவோம் என்று நியாயப்படுத்துகிறீர்கள்? இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,